ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், யார் யாருக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வருமா, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முதல்ல கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே வர கவர்மெண்ட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் வருது, வேலைவாய்ப்பு சம்மந்தமாக, ரிசல்ட்டு சம்மந்தமாக என்னென்ன அப்டேட்ஸ் வருது டெய்லி நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கடை செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட் வரல. அதை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவில் நிறைய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே 95% எல்லா மாவட்டங்களையும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய தகவல் வந்திருக்கு. பணம் கொடுத்து சில பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து சேர்றவங்க அப்படின்றது சில பேர் சில மாவட்டங்களில் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது அப்படின்னு நிறைய தகவல் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களும் சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து அவங்களோட பேரை அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர வச்சுக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் போகுது. இதனாலே செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான டிலே நடக்குது அப்படின்றது நம்ம தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக நடக்கிற மாவட்டங்களும் இருக்கிறாங்க. நேர்மையான முறையில் இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூ ப்ளஸ் நம்மளுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் வர மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிற சில மாவட்டங்களும் இருக்குது. ஆனால் சில மாவட்டங்களில் இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட்டு வெளியாகிடும். அதாவது சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், பேக்கராக இருக்கட்டும், 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் ஆகவோ மெயில் ஆகவோ இல்லை டிஆர்பி வெப்சைட்லேயோ கண்டிப்பாக வரும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மெசேஜ் ஒரு எஸ்எம்எஸ் மெயில் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் தான் ரிசல்ட் வரும். ஸோ கண்டிப்பாக வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளியிட்டு ஒரு 2 அல்லது 3 நாட்கள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வரும். ஒன்ஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா சில மாவட்டங்களுக்கு நேர்மையான முறையில் நமக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ப்ரையாரிட்டி, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க, இல்லை விடோவாக இருக்கிறீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்டர்வியூ அப்போவுமே நான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு இன்டர்வியூவில் எந்தவித கொஸ்டின்ஸுமே கேட்கல, சும்மா ஏனோ தானோன்னு வேண்டா வெறுப்புக்கு கேட்ட மாதிரி இருந்தது, சும்மா சாதாரணமாக 4 கொஸ்டின் தான் கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. இல்லை கஷ்டமான எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமான கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, ப்ராப்பராக கேட்டாங்க, சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி பார்த்தாங்க, டிசி எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்யூனாக நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஜென்யூனாக செலக்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா நடந்துட்டு வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பணம் கொடுத்து சேர்ந்தவங்களோட பேர்
நேம் லிஸ்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரும். இல்லை அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வரும். அதர்ஸ் ப்ரையாரிட்டி நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து 100% நீங்கள் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருந்தீங்க, மார்க்கும் நல்ல மார்க்கு உங்களோட 10th 12th ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன், மார்க்கும் நல்ல மார்க்கு, ப்ரையாரிட்டியும் நான் கொடுத்துருக்கேன். இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறேன், விடோவாக இருக்கிறேன், கணவனால் கைவிடப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 to 90% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகி வந்துடுவீங்க. ஆனால் என்னோடய 10th 12th மார்க் வந்து ரொம்ப கம்மிங்க. ஆனால் இன்டர்வியூமே எனக்கு சரியான அட்டன் பண்ணல. இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டினுக்கு என்னால் ஆன்சர் பண்ணவும் முடியல. நாங்கள் வந்து இன்டர்வியூ எனக்கு சரியாக நடக்கலை, எனக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு டிலே ஆகிட்டே வந்து வருது. ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் நமக்கு பிப்ரவரி மந்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்துடுங்க. அதாவது பிப்ரவரி 1st வீக் உங்களுக்கு 100% வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வைப்பாங்க. அது நீங்கள் ரேஷன் கடையில் எப்படிலாம் வேலை செய்யணும், அதை கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2 months or 3 months உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எந்த ரேஷன் கடை எந்த மாவட்டத்தில் எந்த ரேஷன் கடை அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாவட்டங்கள், அதாவது வேக்கன்சியை பொறுத்து வேறு மாவட்டங்களில் கூட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சான்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருந்தால் தான் மட்டும்தான் வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் பக்கத்துலேயே வந்து இதே வேறு ஒரு மாவட்டத்திலேருந்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அதுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதெல்லாம் வந்து அவங்க யோசிச்சு தான் பண்ணுவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் கூடிய விரைவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ்மேனை பொறுத்தளவில் கண்டிப்பாக பிப்ரவரி மந்த்து வந்துடும். ஏன்னா சேல்ஸ்மேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ரேஷன் கடையிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேனும் பேக்கர் வந்து கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக சேல்ஸ்மேனோட ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரமே வெளியிட்டுருவாங்க. அதாவது பிப்ரவரி 1st or 2nd வீக்கில் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டம், அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் நேர்மையாக வந்து இன்டர்வியூ நடந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 10th 12th மார்க் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50%, 50க்கு நீங்கள் ஒரு 40% அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான மார்க் உள்ளவங்க தான் வந்து பணம் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதிகமாக மார்க் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து எதிர்பார்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம மார்க் வந்து அதிகமாக இருந்தாலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து போடுறேன் செலக்ஷன் சம்மந்தமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.